தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்கப் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 14/4/2025 ஆகிறது. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நம்ம தமிழகத்திற்கு மிக சிறப்பான மழை வந்து காத்திருக்கு. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும், வட உள் மாவட்டங்களுக்கு சற்று பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகளும், குறிப்பாக கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புகளும், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், குறிப்பாக நேற்று எப்படி மழை பெய்ததோ அதே போல் இன்றைக்கு மதியம் மற்றும் மாலை இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குங்க. இன்று வந்து குறிப்பாக இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. அதாவது நேற்று இரவு தெற்கு ஆந்திராவில் உருவான மழை வந்து அது அப்படியே சித்தூர் மற்றும் வட உள் மாவட்டங்களை கடந்து பிறகு சேலம் மாவட்டம், இன்று அதிகாலையில் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கடந்து சேலம் மாவட்டம் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை கொடுத்து, அதே போல் பெரம்பலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வரைக்கும் வந்து மழை கொடுத்தது. இன்று அதிகாலையில் காலையில் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வரைக்கும் வந்து மழை கொடுத்து அது அப்படியே செயலிழந்து விட்டது. ஸோ இந்த மழை வந்து உருவான இடமே தெற்கு ஆந்திரா தாங்க. இந்த மலை மேகம் முதல்ல உருவான இடம் நேற்று மாலை வந்து தெற்கு ஆந்திரா, குறிப்பாக காக்கிநாடா மற்றும் இந்த தெற்கு ஆந்திராவில் உருவான மழை தான் நேற்று வந்து அப்படியே இரவில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வட உள் மாவட்டங்களை கடந்து அது வந்து ஒரு சிறிய மலை மேகம் தான். அது வந்து ரொம்ப தீவிரமாகலை. அந்த ஒரு சிறிய மலை மேகம் மட்டும் அப்படியே தீவிரமடைந்து வந்துட்டு இருக்கு. எனவே இன்றைக்கும் தெற்கு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா கனமழை பரவலாக வெளுத்து வாங்க போகுது. ஹைதராபாத்து, காக்கிநாடா, விசாகப்பட்டினம். இதனால் தெற்கு ஆந்திராவில் மழை உருவாகும் போது அங்கேருந்து எப்படி மழை வரும், அங்கேருந்து எப்படி நம்ம தமிழகம் நோக்கி மழை வரும்னு கேட்டிங்கன்னா, வடமேற்கு வெப்பக்காற்று இப்போ வந்து நம்ம தமிழகம் நோக்கி வரல. வடமேற்கு வெப்பக்காற்று அப்படியே ஹைதராபாத்து இந்த தெற்கு ஆந்திரா வரைக்கும் வந்து அது அப்படியே பார்த்தீங்கன்னா நின்று விடுகிறது. அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி கூட நம்ம தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் வரைக்கும் வந்த அந்த வெப்பக்காற்று, வடமேற்கு வெப்பக்காற்று இப்போ வந்து தடைபெற்று விட்டுறது. அதாவது நீராவி காற்றும் திசையை திரும்பி போச்சு. இப்போ பெரும்பாலும் அரபிக்கடல் காற்று மற்றும் மேற்கு திசை காற்று வருகிறது, கிழக்கு திசை காற்று வருது. நம்ம தமிழகத்தில் மாலை இரவு நேரத்தில் கிழக்கு திசை காற்று உள்ளே நுழைஞ்சு அது அப்படியே மலை மேகமாக கொஞ்சம் ஆங்காங்கே அந்த வெப்பத்தை குளிர்வித்து மழையாக மாற்றி வருகிறது. ஸோ இதனால் தெற்கு ஆந்திராவில் இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்புகளும் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதனால் தெற்கு ஆந்திராவில் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மழை மேகம் உருவாகும். அங்கே உருவாகக்கூடிய மழை மேகம் இன்று மாலை மற்றும் இரவு நேரத்தில் தெற்கு நோக்கி வரலாங்க. தெற்கு நோக்கினா நெல்லூர், திருப்பதி, வட உள் மாவட்டங்கள் மற்றும் வட கடலோரம் நோக்கி சென்னை, பழவேற்காடு நோக்கி வரலாம். இது வந்து ஒரு வாய்ப்பாக இருக்குது. எனவே அதிக வாய்ப்பு தான். நிச்சயமாக அது வருவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குது. எனவே எதிர்பார்க்கலாம். இதற்கும் வட மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கணும். தெற்கு ஆந்திராவில் இன்று முதல் வரும் நாட்களில் கண்டிப்பாக மழை பெய்யும் என்பதனால அந்த வடமேற்கு வெப்பக்காற்றானது அதுபடி அந்த மலை மேகத்தை உருவாக்கி அதை அப்படியே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அந்த மலை மேகத்தை திருப்பும். இதனால் சூறாவளி காற்றானது அது நிச்சயமாக அந்த வடமேற்கு வெப்பக்காற்று அது சூறாவளி காற்றாக மாறி அந்த வடமேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பக்காற்றை தெற்கு ஆந்திராவில் குளிர்வித்து அது மழையாக மாற்றி வட மாவட்டம், திருப்பதி மற்றும் இந்த தெற்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஆந்திராவே ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கலாங்க. இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. எதற்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நேற்று அப்படி தான் வந்தது. ஸோ இன்றைக்கும் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே கவனமாக இருங்க. ஸோ இன்றைய மழை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர் மற்றும் பெரும்பாலும் வட கடலோரத்தில் கொஞ்சம் வாய்ப்பு தான். ஆனால் கண்டிப்பாக உள்ளே கண்டிப்பாக மழை பெய்யும். வட உள் மாவட்டம் குறிப்பாக ராணிப்பேட்டை, இந்த திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து கனமழை எதிர்பார்க்கலாங்க. திருவண்ணாமலை மாவட்டம், அதே போல் போலூர், ஜோலார்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடகா எல்லையோர் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. இன்று மாலை மற்றும் இரவு நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஈரோடு மாவட்டம் மற்றும் சேலம் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக நேற்று எப்படி நம்ம அறிவித்தபடியே மழை பெய்ததோ இன்றைக்கும் தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பான மழை உண்டு. குறிப்பாக மதுரை கண்டிப்பாக மழை இருக்குது. நேற்று நம்ம எதிர்பார்த்தோம். இப்போ இருந்தாலும் மதுரையில் பார்த்திங்கன்னா நேற்று இரவு சில இடங்களில் மட்டும் மழை கொடுத்தது. இன்றைக்கும் மதுரை மாவட்டத்தை மையமாக வைத்து கனமழை பதிவாகலாங்க. மதுரை மாவட்டம், அதே போல் வாடிப்பட்டி, மேலூர்,
திண்டுக்கல், மணப்பாறை மற்றும் திண்டுக்கல், மணப்பாறை, பழனி, வேடசந்தூர், மதுரை மாவட்டம், அதேபோல் கோவில்பட்டி, சாத்தூர், தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு பகுதி பெரும்பாலும் இன்றைக்கி வந்து தென் மாவட்டத்தில் உள்ளே தான் கண்டிப்பாக மழை பெய்யும். திருநெல்வேலி, நாகர்கோவில், நாங்குநேரி, ராஜபாளையம், தேனி மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கண்டிப்பாக மழை உண்டுங்க. இன்றைக்கும் தென் மாவட்டங்களுக்கு சிறப்பான மழை உண்டு. கண்டிப்பாக அதிகபட்சமாக சற்று பரவலாக கூட இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களுக்கு மழை எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே நிச்சயமாக இந்த மதுரை மற்றும் இந்த ராஜபாளையம், பழனி, திண்டுக்கல், மணப்பாறை, வேடசந்தூர் மற்றும் இந்த தென் மாவட்டம் உள்ள கண்டிப்பாக மழை இருக்கும். பெரும்பாலும் இந்த நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இந்த கேரளாவே ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஈரோடு கண்டிப்பாக மழை உண்டு. ஈரோடு மாவட்டம் நேற்று அறிவித்தபடியே மழை பெஞ்சிருக்கு. ஈரோடு மாவட்டத்தில் சில இடங்கள் நேற்று மழை காணப்பட்டது. இன்றைக்கும் ஈரோடு மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதேபோல் சேலம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கண்டிப்பாக மழை உறுதி. திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. இன்று மாலை முதல் இரவு ஒரு 11 மணி வரைக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம், இந்த முசிறி, மணச்சநல்லூர், சமயபுரம், திருவரங்கம், ஸ்ரீரங்கம், அதேபோல் லால்குடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்குது. நேற்றையே எதிர்பார்த்தோம், நேற்று அறிவித்தபடியே மாலையில் பார்த்தீங்கன்னா கனமழை கொடுத்தது. இன்றைக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்டம் உள்ள கண்டிப்பாக மழை இருக்கும். அதேபோல் கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், விழுப்புரம் இங்கேயும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரி மாவட்டம் மேற்கு புறம், அதை கடலோரம் கூட மழை கடலோர மாவட்டங்களும் கொஞ்சம் வாய்ப்பாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து வட உள் மாவட்டம், டெல்டா உள் மாவட்டம், தென் உள் மாவட்டம், பெரும்பாலும் இந்த உள் மாவட்டங்களுக்கு அதிகமான மழை இருக்குது. இன்றைக்கி கவனமாக இருங்க. இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க, மிக தெளிவாக சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இன்று முதல் வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்கும், நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் முழுவதும் மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கையை வந்து முழுமைக்கும் கேளுங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ முதல்ல இன்று பார்க்கலாங்க. நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை வந்து உயரும். குறிப்பாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், பெரும்பாலும் தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான வெப்பநிலை வந்து பதிவாகலாங்க. நேற்றைக்கே மிக கடுமையான வெப்பம் வந்து உயர்ந்தது. நம்ம அறிவித்தபடி நேற்று வந்து வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா, தென் மாவட்டங்களுக்கு அதிகபட்சமாக 40 டிகிரிக்கு மேலே வெப்பம் கடுமையாக இருந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக தாம்பரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அரக்கோணம், வந்தவாசி, திருவண்ணாமலை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், அதேபோல் அரூர், பெரும்பாலும் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகபட்சமாக இன்று மதியம் 40 டிகிரிக்கு மேலே பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனவே வட உள் மாவட்ட மக்கள் தயவு செய்து மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு மற்றும் திருப்பூர், தாராபுரம், கோயமுத்தூர் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாங்க. மேற்கு உள் மாவட்ட மக்களும் கர்நாடகா எல்லையோர மாவட்ட மக்களும் இன்று மதியம் கவனமாக இருக்கவும். தாராபுரம், கரூர், நாமக்கல், முசிறி, துறையூர், ராசிபுரம், ஆத்தூர், சின்னசேலம் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம். அதேபோல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், அதேபோல் திட்டக்குடி, பெரம்பலூர், அரியலூர், உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், திண்டிவனம், புதுச்சேரி கடலோர மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான வெப்பநிலை காணப்படலாம். கும்பகோணம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்குது. புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை மற்றும் காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை மற்றும் மதுரை மாவட்டம், வாடிப்பட்டி, தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம். எனவே தென் மாவட்ட மக்களும் தயவு செய்து மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேனி மாவட்டம், அதேபோல் ராஜபாளையம், சாத்தூர், கோவில்பட்டி, கயத்தாறு, திருநெல்வேலி இன்னைக்கு கண்டிப்பாக 40 டிகிரிக்கு மேலே பதிவாகும். நாகர்கோவில் மற்றும் திசியான்விளை, தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் பரமக்குடி, ராமநாதபுரம், ராமேஸ்வரத்தில் சற்று இதமான வெப்பம்தான். ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம், இந்த பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, அருப்புக்கோட்டை, மதுரை மாவட்டம், ஒட்டுமொத்த தென் உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகலாங்க. எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும். குறிப்பாக விவசாயிகள் வந்து மதிய நேரம் கொஞ்சம் வயலை வந்து வேலை பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகளை வந்து இந்த கரும்பு விவசாயிகள்,
வாழை தோட்ட விவசாயிகள் பெரும்பாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்றுல தண்ணி வராது. பெரும்பாலும் நம்ம வந்து இந்த பம்பு செட்டு, அதாவது போர் செட்டு வச்சு வந்து விவசாயம் செய்வோம். இந்த விவசாயம் செய்பவர்கள் தயவு செய்து கொஞ்சம் மதிய நேரத்தை கொஞ்சம் அவசரப்படாதீங்க. நிதானமாக வேலை பாருங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை. நிழலில் உட்காந்து வேலை பாருங்கள், சரிங்களா? அவசரப்பட்டு நீங்கள் வந்து வேலை பார்க்கக்கூடாது. நிதானமாக உட்காந்து நிழலில் உட்காந்து தண்ணி கொடுத்து கொஞ்சம் வேலை பாருங்கள். விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மிக சிறப்பான மழை வந்து கண்டிப்பாக இருக்குது. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் அறிவித்தபடியே மழை வரும். நிச்சயமாக சிறப்பான மழை உண்டுங்க. கவலைப்படுங்க, கவலையெல்லாம் விட்டு தள்ளிடுங்க, சரிங்களா? கவலைப்படாதீங்க. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழை வந்து இந்த வருஷம் காத்திருக்கு. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதிகமான மழை கிடைக்கும். விவசாயம் செய்வதற்கு இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை நிச்சயமாக கை கொடுக்கும். எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களும் கண்டிப்பாக மழை வரும். கவலை வேண்டாம். ஸோ அடுத்து இப்போ நம்ம வெப்பநிலை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வரக்கூடிய நாட்களில், இன்று முதல் வரும் நாட்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். இப்போ மழை பொழிவு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீராவி காற்று வரவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஓரளவு நீராவி காற்று மட்டும் வருது. அதாவது அதிகமான நீராவி காற்று இல்லை. இந்த காற்று, இந்த அரபிக்கடல் காற்றுடைய தன்மை பார்த்தீங்கன்னா இது பெரும்பாலும் இந்த உயரழுத்தம் தான். இது வந்து உயரழுத்த காற்று தான். இது வந்து உயரழுத்த காற்றாக இருந்தாலும் இது வந்து நம்ம தமிழகம் பக்கத்தில் இல்லை. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஓமனு மஸ்கட்டு மற்றும் இந்த ஓமன் மஸ்கட்டு அங்கே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மிக அருகே தான் உயரழுத்தம் நிலை கொண்டிருக்கு. இதனால் அங்கே தான் மழை பெய்யாது. இது வந்து கொஞ்சம் நம்ம விட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் அப்பால் இருக்குது இந்த உயரழுத்தம். இந்த அரபிக்கடல் உயரழுத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்திலிருந்து ஒரு 2000 கிலோமீட்டர் அப்பால் இருக்குது. ஸோ இதனால் அதிக தொலை தூரத்திலிருந்து தற்பொழுது ஓரளவு ஈரப்பதம் இந்த காற்று வருது. இந்த அரபிக்கடல் காற்று தொலை தூரத்திலிருந்து வருது என்பதனால இது வந்து ஓரளவு கொஞ்சம் மழை கொடுக்கும். இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக மழை கொடுக்கும். குறிப்பாக இன்று மதியம் மாலை இரவு பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களுக்கு சிறப்பான மழை கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கும் மதியம் முதல் மழை வந்து தீவிரமடையும். தென் மாவட்டம் மற்றும் பெரும்பாலும் மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து சற்று பரவலாக கூட மழை வந்து பெய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே நிச்சயமாக இன்றைக்கி வந்து பெரும்பாலான இடங்களில் நேற்றைய விட இன்றைக்கி வந்து அதிகமான மழை வந்து பதிவாகலாங்க. வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. எனவே நிச்சயமாக நம்ம எல்லாருமே இன்று கவனமாக இருக்கணும். இன்று மழை வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் கூட முத்துப்பேட்டைக்கு தெற்கு புறம் மழை மேகம் உருவாகி இப்போ அதிகாலையில் கூட மழை வந்து கொடுத்துருக்கு. எனவே நிச்சயமாக இன்றைக்கி வந்து டெல்டாவில் சில இடங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை மற்றும் புதுக்கோட்டை சில இடங்களில் மட்டும் இன்று மதியம் மாலை இரவு நேரத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சீர்காழி, நாகப்பட்டினம் மற்றும் வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி இங்கெல்லாம் குறைவான வாய்ப்பு. அதாவது மழை வரலாம், வராமல் கூட போகலாம். இருந்தாலும் ஒரு வாய்ப்பாக மட்டுமே இருக்குது. ஆனால் அதிக வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கும்பகோணம், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டையோட மேற்கு புறம், பெரும்பாலும் தஞ்சாவூர், அரியலூர், கும்பகோணம், ஜெயகொண்டம் மற்றும் இந்த பெரம்பலூர், அரியலூர் எல்லையோர பகுதிகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் வரைக்கும் கனமழை பெய்யலாங்க. வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டெல்டா மாவட்டங்கள் கடலோரம் மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். ஸோ அடுத்து கடலூர், புதுச்சேரி ஒரு வாய்ப்பாக இருக்குது, மழை வரலாங்க. கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் திண்டிவனம், விழுப்புரம், வந்தவாசி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வந்தவாசி, மதுராந்தகம், செங்கல்பட்டு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. காஞ்சிபுரம், அரக்கோணம் மற்றும் ஆரணி கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. பொன்னேரி, பழைவேற்காடு, சென்னை, தாம்பரம் மற்றும் திருவற்றியூர் கனமழைக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இருந்தாலும் ஒரு வாய்ப்பாக இருக்குது. தெற்கு ஆந்திராவிலிருந்து மழை வந்து வட மாவட்டம் நோக்கி வரும்போது சென்னை மற்றும் பழைவேற்காடு நோக்கி வரலாங்க. இன்று வந்து தெற்கு ஆந்திராவில் கண்டிப்பாக மழை தீவிரமாக காணப்படும். இதனால் தெற்கு ஆந்திராவிலிருந்து கூட மழை வரலாம். எனவே வட மாவட்ட மக்கள் எதற்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சென்னை மாவட்ட மக்கள் எதற்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அன்றைக்கி அப்படி தான் பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் வந்து மழை, அதிகாலையில் பார்த்தீங்கன்னா இப்போ தெற்கு ஆந்திராவில் நெல்லூரில் உருவான மழை வந்து சென்னையில் வந்து மழை கொடுத்தது. இதே போல் இன்றைக்கு மழை கொடுக்கலாம், ஒரு வாய்ப்பாக இருக்குது. எனவே பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக வட உள் மாவட்டங்களுக்கு பரவலாக மழை உண்டு. அரக்கோணம், சித்தூர், வேலூர், திருப்பத்தூர் மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டு. திருப்பத்தூர், சித்தூர், ஆம்பூர், ஜோலார்பேட்டை, குப்பம், கிருஷ்ணகிரி, தருமபுரி கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை உறுதி. ஆம்பூர், குடியாத்தம் மற்றும் வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம் ஆங்காங்கே மழை இருக்கும். ஆரணி, போலூர், வந்தவாசி மற்றும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் திருப்பதியோட தெற்குப்புறம் திருப்பதியில் கூட நேற்று மழை தான், இன்றைக்கு மழை உண்டு. சித்தூர் பெரும்பாலும் இன்றைக்கி வந்து வட உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை வந்து இருக்குது. கண்டிப்பாக வட உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. இன்று இரவு மாலை மற்றும் இரவு நேரத்தில் ஆலங்கட்டி மழையும் மற்றும் கனமழை
பரவலாக கூட பெய்யலாங்க, வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள், தருமபுரி மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கணும். இன்று இரவு மதியம் முதல் மழைப்பொழிவு தீவிரமாக காணப்படும். சேலம் மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஈரோடு மாவட்டம் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டம் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றும் நீலகிரி மாவட்டம் பரவலாக மழை உண்டு. பொள்ளாச்சி வால்பாறையில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றும் தேனி மாவட்டம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதுரை, திண்டுக்கல், வேடசந்தூர், பழனி மற்றும் மணப்பாறை, திண்டுக்கல் கண்டிப்பாக மழைக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து உறுதியாக கூட சொல்லலாம் மழை வரலாங்க. மதுரை மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. நேற்று வந்து மதுரையில் எதிர்பார்த்தோம், ஆனால் மதுரையில் சுற்றி மழை பெஞ்சிருக்கு. ஆனால் மதுரை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கியிருக்கு. இன்றைக்கு மதுரை மாவட்டத்தை மையமாக வைத்து மழை கனமழையாக பெய்யலாங்க, வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மதுரை மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. ராஜபாளையம், கடையநல்லூர், திருநெல்வேலி நேற்று அறிவித்தபடிய மழை. இன்றைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மையமாக வைத்து கனமழை பெய்யலாங்க. திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் கோவில்பட்டி, சாத்தூர், விளாத்திக்குளம், ராமநாதபுரம் மாவட்டம், அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும். இந்த ராமேஸ்வரம் மழைக்கான வாய்ப்பு கிடையாது. ராமேஸ்வரம், இந்த பாம்பன் பிரிட்ஜு, தொண்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழைக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் வரும் நாட்களில் கண்டிப்பாக மழை உண்டு. ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கே மழை இருக்கும். பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை இங்கெல்லாம் கனமழை எதிர்பார்க்கலாங்க. அருப்புக்கோட்டை, சாத்தூர், பெரையூர், மதுரை மாவட்டம் பெரும்பாலும் தென் மாவட்டம் உள்பகுதி, அதாவது தென் மாவட்டம் என்பது கடலோரம் தவிர்த்து உள்ளே கண்டிப்பாக மழை பெய்யும். மதுரை, மேலூர், நத்தம், வாடிப்பட்டி, திண்டுக்கல், வேடசந்தூர், பழனி, கொடைக்கானல் மற்றும் இந்த போடிநாயக்கனூர், பெரையூர், ராஜபாளையம், சாத்தூர், கோவில்பட்டி, கயத்தாறு, விருதுநகர், திருநெல்வேலி பெரும்பாலும் தென் மாவட்டம் கடலோரம் கொஞ்சம் குறைவான ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஆனால் அதிக வாய்ப்பு பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் உள்பகுதி கண்டிப்பாக மழை வரலாங்க, அதிக வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. மழை பெய்யும் போது சூறாவளி காற்று அதிகமாக வீசலாங்க. இன்று இரவு மற்றும் மதியம் முதல் எல்லோரும் கவனமாக இருங்க. அதேபோல் அரவங்குறிச்சி, கரூர், நாமக்கல், ராசிபுரம், சேலம், ஈரோடு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கண்டிப்பாக மழை உறுதிங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை மையமாக வைத்து இன்றைக்கி கனமழை கண்டிப்பாக வரும். நேற்று திருச்சிராப்பள்ளி மாநகரம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வடக்கு புறம் மழை பெய்தது, அறிவித்தபடியே மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கும் மழை வரலாம், இன்றைக்கும் மழை இருக்குது. நாளைக்கும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம், அதே போல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரம், பாடாலூர் மற்றும் பெரம்பலூர், களத்தூர், துறையூர், முசிறி, மணப்பாறை மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தெற்குப்புறம் சுரியூர், இலுப்பூர், புதுக்கோட்டை மாவட்டம் மேலூர், கீரனூர் மற்றும் பெருங்கலூர், கந்தரவக்கோட்டை, செங்கிப்பட்டி, புல்லாம்பாடி, அரியலூர், செந்தூரை பெரும்பாலும் இன்றைக்கி வந்து டெல்டா உள்ளே கண்டிப்பாக மழை இருக்கும். தஞ்சாவூருக்கு மேற்கே மழை உண்டு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை மையமாக வைத்து இன்றைக்கு வந்து கனமழை வெளுத்து வாங்கலாம். சமயபுரம் கோவில், அது மட்டும் இல்லாமல் துறையூர், திருவரங்கம், ஸ்ரீரங்கம், பெரம்பலூர், சுரியூர், இலுப்பூர், மணப்பாறை, முசிறி, மணச்சநல்லூர், துறையூர் பெரும்பாலும் இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்டங்களை பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூருக்கு மேற்கே கண்டிப்பாக மழை கூறுது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மையமாக வைத்து கனமழை வெளுத்து வாங்கலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. சேலம் மாவட்டம் கூட மழை வரலாம். சேலம் மாவட்டம், சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், திருக்கோவிலூர், திருவண்ணாமலை கண்டிப்பாக மழை வர அதிக வாய்ப்பு இருக்குது. எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. இன்றைக்கி வந்து கடலோர மாவட்ட மக்கள் எதற்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடலோரம் கூட மழை குறைவான ஒரு வாய்ப்பு தான், இருந்தாலும் மழை வரலாம். தெற்கு ஆந்திராவிலிருந்து மழை வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை வந்து வெளுத்து வாங்கும். எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பெற நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க. நன்றிங்க.